வணக்கம். செல்வகுமாரின் மார்ச் மாத வானிலை அதோடு இணைந்து ஏப்ரல் மே வானிலையும் இணைத்து சமர்ப்பிக்கிறேன். 2025 மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. இந்த மார்ச் மாதத்தில் வரக்கூடிய நாட்களிலே வெயில் அனல் எப்படி இருக்கும், மழை எப்படி இருக்கும்? அதாவது மார்ச் மாதம் ஒரு வித்தியாசமான வானிலையாக இருக்கும். தற்பொழுது வரையப்பட்டிருக்கூடிய படங்களை பார்த்தால் உங்களுக்கு புரியும். கற்பனை காணொளிகளை இந்தியாவிலேயே ஈரப்பதம் மிக்க இடம் தமிழ்நாடு மட்டும்தான் இப்போ. ஏனென்றால் கிழக்கு காற்று உள்ளே நுழைகிறது. வேற எங்கும் இந்த ஈரப்பதம் மிக்க இடம் இல்லை. இலைகளிலே தென்மேற்கு பருவமழைக்கு பிறகு பெரிதாக வட இந்தியாவில் மழை இல்லாத காரணத்தினால மழை இருந்தது. ஆனால் எல்லாம் பாறைகள், தக்கான பூடபூமி எல்லாம் பாறைகள், பாறைகளிலே நீர் தேங்காது. தமிழ்நாடு மட்டும்தான் இப்பொழுதைக்கு கொஞ்சம் வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்த நிலையிலும் தொடர்ந்து கொண்டிருக்கூடிய இந்த கோடை மழையும் கை கொடுத்து இலைகளிலே ஈரம் இருந்து காற்றிலும் ஈரம் இருந்து ஒரு இயற்கை சூழல் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு. அதிலேயே அனல் காற்று என்று அச்சமடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அச்சப்பட தேவையில்லை. சூரியனின் குத்துக்கதிர் வந்தால் அனல் வீசாமலா இருக்கும். மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வெயில் அடிக்காமலா இருக்கும். மார்ச் 21 சூரியனின் குத்துக்கதிர் வராமலா இருக்கும். எல்லாம் நடக்கும். ஆனால் வழக்கத்தை விட இந்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மே மாதம் சற்று வித்தியாசமாக இருக்கும். நன்றாக புரிந்து கொண்டிருக்க வேண்டும். 2-3 நாட்களில் மட்டும்தான் 100 டிகிரியை தாண்டி இருக்கு. பொதுவாக பிப்ரவரி மார்ச்சில் பெரும்பாலும் 36, 37 தான் இருந்தது. 38 தாண்டியனால் ஒரு 2, 3, 4, 5 நாட்கள் போயிருக்கும், அவ்வளவுதான். 38 என்றால் 100 டிகிரி, 39 என்றால் 102, அவ்வளவுதான். 39 ஒரு நாள் தான் போனுச்சு. 38 புள்ளி என்ற அளவில் தான் இருந்து கொண்டிருந்தது. 101, 102 என்ற அளவில் இருந்தது 2-3 நாட்கள். மீத நாட்கள் எல்லாமே 100 டிகிரிக்கு கீழே தான். அந்த 101, 102 இருந்த இடம் கூட கரூரும் ஈரோடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்பொழுது எப்படி இருக்கும்? இன்றைய பொறுத்த வரைக்கும் கிழக்கு காற்று நுழைய தொடங்கிவிட்டது. வெப்பம் விலகிவிட்டது. 35 டிகிரிக்கு வந்துவிடும். அந்த ஈரோடு கூட, ஈரோடு கரூர் கூட இன்றைக்கு 35 டிகிரிக்கு வந்துவிடும். 36 என்பது 96.8. அப்ப அதற்கு கீழே வந்துவிடும். நம்ம உடல் வெப்பம் 98.6, அதற்கு கீழே வந்துவிடும். ஆகையினால உபாதை என்பது இருக்காது. ஆகவே இன்றிலிருந்து 2 நாட்களுக்கு வெயில் தணிந்திருக்கும். தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே மழை பொழிவு கொடுக்கும். டெல்டா தென் தமிழ்நாட்டிலே கனமழை பொழிவு கொடுக்கும். தென் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மிக கனமழை பொழிவு உண்டு. டெல்டாவில் ஓரிடங்களில் மிக கனமழை பொழிவு உண்டு. தென்கோடியில் நாலுமூக்கு ஊத்து காக்காட்சி போன்ற பகுதிகளில் அதிக கனமழை பொழிவும் வாய்ப்பு உண்டு. கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தில் தூறல் நனைக்கும் மழை பொழிவுகள், நீலகிரி வரைக்கும் மழைப்பொழிவு, கிருஷ்ணகிரி வரைக்கும் மழைப்பொழிவு எட்டி பிடித்தாலும் லேசான மழைப்பொழிவு, தூறல் நனைக்கும் மழைப்பொழிவுகள் அங்கே இருக்கும். தென்கிழக்கே வர வர மழைப்பொழிவு கூடுதலாக இருக்கும். இதுதான் இப்பொழுதைய வானிலை அறிக்கை, இன்றைக்கு நாளைக்கும். சரி, நாளை மறுநாள் அதாவது 13, 14, 15, 16 இந்த 4 நாட்களும் மழை வாய்ப்பு இல்லை. காற்று சுழற்சி தொலைவில் இருக்கும். சுமத்ரா தீவிரிகை இருக்கும். 17ஆம் தேதி கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றும். 16ஆம் தேதி பிற்பகலிலே ஏற்றலாம். இதன் காரணமாக 13ஆம் தேதி சற்று வெப்பம் உயரும். அதாவது 36 என்பது 37ஆக மாறும். ஈரோடு கரூரிலே வரக்கூடிய 13ஆம் தேதி. 14ஆம் தேதி 37ஆக மாறும். 15ஆம் தேதி 38ஆக மாறும். 38 என்பது 100 டிகிரி. 15ஆம் தேதி மட்டும்தான் 38. மீண்டும் 16ஆம் தேதி 37க்கு வந்துடும். அதாவது 100 டிகிரிக்கு கீழே வந்துடும். ஒரே ஒரு நாள் 100 டிகிரி, 15 மார்ச் 15 மட்டும். சூரியனின் குத்துக்கதிர் வந்தாலும், சூரியனின் குத்துக்கதிர் காரணமாக வெப்பம் உயர்ந்தாலும், வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி வரப்போகிற காரணத்தினாலே இங்கே மேகமூட்டம், தூறல், சாரல், நனைக்கும் மழைப்பொழிவுகள், குழப்ப வானிலை 17ஆம் தேதியிலிருந்து ஏற்பட போகிறது. சூரியனின் குத்துக்கதிர் மார்ச் 21 வரும்பொழுது வளிமண்டலம் சாதகம் அடையும், உயரழுத்தம் விலகும், தாழ்வு சுழற்சிகள் வரும் என்றோம். காற்று சுழற்சி, வளிமண்டல சுழற்சி வரப்போகிறது 17ஆம் தேதியிலிருந்து மாத இறுதி வரைக்கும். ஆக குழப்ப வானிலை தான். வெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த 15ஆம் தேதி ஒரு நாள் மட்டும்தான் 100 டிகிரியை தாண்டும். பிற நாள் எல்லாமே 100 டிகிரிக்கு கீழே வந்துடும். அதுலேயும் குறிப்பாக 17ஆம் தேதியிலிருந்து மீண்டும் 36 டிகிரி 35 டிகிரியாக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் புழுக்கம் இருக்கும், வியர்வை இருக்கும்.
அனல் இருக்காது, வெயில்ல சூடு இருக்காது, நிசப்தமான ஒரு வானிலை, புழுக்கமான ஒரு வானிலை, வியர்வை வானிலை இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் காற்று ஓட்டம் இல்லாத காரணத்தினால அந்த வியர்வை, காற்று ஓட்டம் எங்கே போனது? மேலடுக்கில் சுழற்சி இருக்கும், கீழடுக்கில் காற்று வராது. மேலடுக்கில் தலைக்கு மேல் காற்று போகும், தலைக்கு கீழ் காற்று இருக்காது. இதனால இந்த 17ஆம் தேதியிலிருந்து மேகமூட்டம் மேலே உருவாகும், மழைத்தூறல் விடும், கீழே புழுக்கம் இருக்கும். அந்த நாளில் மழைத்தூறலில் இடியும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி மார்ச் மாதம் போக போகிறது. மார்ச்சில் ஒரு நாள் 2 நாள் மட்டும்தான் 100 டிகிரியை தாண்டும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம். மீத நாளெல்லாம் உணரும் வெப்பம் அதிகமாக இருக்கும், அதாவது வியர்க்கும், அனல் இருக்காது, சூடு இருக்காது என்பதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை சூடு இருந்தாலும் அது 36 தான். ஆகவே 100 டிகிரிக்கு மேலே போனால் தான் நம்ம உடல் உபாதை கொடுக்கும். அதாவது 98.6 நம்மளுடைய உடல் வெப்பத்திற்கு மேலே போனால்தான் நமக்கு அசௌகரியம் ஏற்படும். அசௌகரியம் ஏற்படுகிறது பலருக்கு. அது கூட ஏனென்றால் குளிர் சாதனத்தில் இருந்து பழகிவிட்டார்கள். குளிர்சாதன கார்களிலே பயணிக்கும் பொழுது வெளியே வந்தால் அனலாகத்தான் இருக்கும். குளிர்சாதன அறையிலிருந்து வெளியே வந்தால் அனலாகத்தான் இருக்கும். இரவு நேரத்தில் குளிராக இருக்கிற காரணத்தினாலே பொழுது விடிந்ததும் வெயில் வந்ததும் அது உபாதையை கொடுக்கிறது. இதுதான் வழக்கமாக இருக்கிறது, புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக ஏப்ரல் எப்படி இருக்கும்? ஏப்ரல் மாதத்திலும் காற்று சுழற்சிகள் உண்டு, மே மாதத்திலும் காற்று சுழற்சிகள் உண்டு. நாம ஏற்கனவே அறிவித்திருக்கோம். ஏப்ரல் 2, ஏப்ரல் 12, ஏப்ரல் 22. இதுக்கு முன்னாடி ஒரு நாள் பின்னாடி ஒரு நாள் இருக்கலாம், இல்லாட்டி முன்னாடி 2 நாள் பின்னாடி 2 நாள் இருக்கலாம். இப்படி முன் +2 -2 இப்படி எடுத்துக்கணும். 2க்கு முன் 2 நாள், 2க்கு பின் 2 நாள். அதனால 2, 12, 22. அதே போல மே 2, மே 12, மே 22. இந்த நாட்களிலே காற்று சுழற்சிகளுக்கு சாதகம். இந்த நாட்களிலே மழை பொழிவிற்கு சாதகம். அனல் குறைந்திருக்க சாதகம். கண்டிப்பாக இந்த நாட்களிலே அனல் குறைந்திருக்கும். காரணம், கிழக்கு காற்று வரும் என்பதனால் அனல் குறையும். இரு காற்று இணைவை பொறுத்து மழை பொழிவு தீவிரமடையும். கண்டிப்பாக ஏப்ரலில் ஒரு வலுவான நிகழ்வு, மேயில் ஒரு வலுவான நிகழ்வு மழை பொழிவை தரும். இந்த ஆண்டு மழை பொழிவு தமிழ்நாட்டிற்கு சாதகம் இருக்கிறது. காரணம், கடல் நீரோட்டம் தமிழ்நாட்டை ஒட்டி வலுவாக இருக்கிறது. கடல் வெப்பமும் தமிழ்நாடு இலங்கையை ஒட்டி அதிகமாக இருக்கிறது. இந்த ஆண்டு நடுநிலை ஐஓடி அமைய போகிறது. லானினா தொடரப்போகிறது. எல்லினோவிற்கு வாய்ப்பில்லை. ஒருவேளை நடுநிலையாக இருக்கலாம். லானினா என்பது கொஞ்சம் வீக்காக இருக்கலாமே தவிர லானினாவிலிருந்து எல்லினோவிற்கு வாய்ப்பில்லை. நடுநிலை அமைப்பு பசிபிக்கில் அல்லது லானினா இந்திய பெருங்கடலில் நடுநிலை ஐஓடி, அதாவது 2 பக்கமும் வெப்பம் சமமாகவும் அதிகமாகவும் இருக்கும். 2 பக்கமும் ஒரே அளவு வெப்பம். இது மழைப்பொழிவிற்கு சாதகம். கோடை மழைப்பொழிவிற்கும் சாதகம், தென்மேற்கு வடகிழக்கு பருவமழைக்கும் சாதகம். இந்த ஆண்டு மழைப்பொழிவில் பற்றாக்குறை வாய்ப்பில்லை. ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும். ஒரு இடத்தில் கூடுதலாக பெய்யும், ஒரு இடத்தில் குறைவாக பெய்யும். ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கும். இதுதான் இந்த ஆண்டின் மழைப்பொழிவு அறிக்கை. கண்டிப்பாக இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை நாடெங்கும் சிறப்பாக பொழிந்து இந்திய பொருளாதாரத்தை ஏற்றும் அளவிற்கு தென்மேற்கு பருவமழை அமையும். 25% இடத்துல பாதிக்கும் மழை பொழிவும் இருக்கும் நாடெங்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதே தான். வடகிழக்கு பருவமழை கடலோரம் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் பாதிக்கும் மழை இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது உள் மாவட்டங்களில் கூட விவசாயத்துக்கு ஏற்ற மழை. நீங்கள் விவசாயத்துக்கு ஏற்ற மழைனா மழை சீராக இருக்கும் என்று பணி செய்யக்கூடாது. மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திவிட்டு மழைநீரை சேகரித்து விட்டு கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய முற்பட வேண்டும். வானிலை எப்பொழுதுமே உங்களுக்கு மழையை கொடுக்காது, சேர்த்து சேர்த்து பொழியும். இதுதான் இயற்கையை மாற்றிய இந்த காலம். இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.